சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஹாய் தோழர்களே, இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோலோ சைன் சேனல்ல மை மாம் திங்ஸ்ங்கிற காமெடி வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஆமா 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 சீக்கிரம் சீக்கிரம் பண்ணும். டேய் எந்திரடா சீக்கிரம். எந்திரடா லேட் ஆகுது சீக்கிரம்டா. ஃபேன் ஆஃப் பண்றீங்க, இன்னைக்கு சண்டே தானம்மா. ஆமா 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 10 மணிக்கு தானே. அதெல்லாம் கரெக்டா நடந்துரும். எங்கம்மா சீக்கிரமா போறோம்? எந்திரத்தோட எத்தனை சொல்றது கொண்டா ஊரது கூட்டு போறோம். ஆமா 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 வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா என்ன? போய் பல்லத்தை இருமே. அவசரமா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வந்துட்டோமா? எங்க போறோம், எப்ப போறோம், எதுல போறோம்? அந்த காப்பி எடுத்து குடுறா. 1 மணி நேரம் ஆச்சு. எப்பல இருந்து கூப்பிடுற? சீக்கிரம் சீக்கிரம் குடி. காப்பி குடிக்காம இவ்வளவு அவசரமா எழுப்புனீங்க? நீங்க தானே அவசரம் அவசரம் சொன்னீங்க. நான் எங்கடா அவசரம் அவசரம்னே. எருமை குடி சீக்கிரம். ஞாயிற்றுக்கிழமை அது 7 மணிக்கு. நான் குளிக்க போறேன். கார்த்திக் வந்தானா அவனை வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க. ஏன் குளிச்சுட்டு அந்த கார்த்திக்கு போய் பொண்ணு பார்க்க போறீங்களா? நான் தான் அந்த கார்த்திக் பையன் கூட உன்னை சேரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். ஏன்டா அவன் கூட சுத்திட்டு இருக்க? நல்ல பையன். நீ கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணமே அந்த பையன். நீ இனிமே அவன் கூட சேர்றத பார்த்தேன், உன்னை செருப்பாலாம் அடிக்க மாட்டேன். செருப்பு தைக்கிற கடையில் கொண்டு போய் வேலைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டேன். அடே கார்த்திக் தம்பி வாப்பா வாப்பா, வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் இவன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், கார்த்திக் வரான்னு சொல்றிய, மட்டன் பிரியாணி பண்ணவா சிக்கன் பிரியாணி பண்ணவான்னு. ஏன்பா இப்படி இழைச்சு போயிட்ட? சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் ஆசிட் கலந்து எடுத்துட்டு வரேன். எதே அதிரசம் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லாங்க. பேசிட்டு இருங்க. ஏண்டா உன்னை வெளியே தாண்டா வெயிட் பண்ண சொன்னேன், நீ ஏன்டா உள்ள வந்த? ஐயோ இந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சு தலைவலி வந்ததுதான் மிச்சம். என்ன எரிமலை இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. தலைவலியா? நீ ஒன்னும் மத்தியானம் சாப்பாடுலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எது சமைக்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே பண்றேன். ஏங்க நீங்க என் கிச்சனை நாஸ்தி பண்ணிடுவீங்க. அதெல்லாம் உன் கிச்சனை ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. அப்பா மஞ்சப்பொடி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அங்கதான் இருக்கும், சோப்பு கலர் டப்பா. வத்தப்பொடி பச்சை கலர் மூடி போட்டுருக்குண்டா. சின்ன பாத்திரத்துல சமைக்கணுமா பெரிய பாத்திரத்துல சமைக்கணுமா? ஊருக்காடா சமையல் பண்ண போறீங்க, சின்னதுலயே சமையல் பண்ணுங்க. ஏமா சின்ன பாத்திரம் எங்க இருக்கு? டேய் 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 என்னத்தட அப்படி சமையல் பண்றீங்க? டீ போட்டுட்டு இருக்காருமா அப்பா. எது முடிச்சது கொண்டு வர. ஐயோ சீலா கார் சரிங்க. அந்த கார் என்ன அங்கதான் இருக்கும், எடுத்துக்கோங்க. அன்னைக்கு நீ சொன்னதை நினைச்சு லேட் ஆகும் சாப்பாடு. என்னங்க அங்கதான் இருக்குங்கல்ல, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, அங்கதான் இருக்கு. அடியே ஏங்க உயிரை வாங்குறீங்க? ஏன்டி என்ன பார்த்தா மட்டும் கத்திக்கிட்டே இருக்க? அந்த பொம்பளை பார்த்தா மட்டும் சிரிச்சு பேசிட்டு இருக்க. உங்க மூஞ்சி அப்படி. அப்ப அந்த பொம்பளை மூஞ்சி மட்டும் உனக்கு என்ன தெரியுது? சரி சோனியாம்மா, நீங்க ஏதோ குடும்பமா பேசிட்டு இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன். நிம்மதியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காத. என்னம்மா எந்திரடா. ஐபோன் வாங்கி தரேன்டா. ஐபோனா? ஐபோன் எப்படி நீங்க வாங்கி தருவீங்க? அம்மா அக்கௌண்ட்டுக்கு யாரோ 1 லட்சம் ரூபாய் பணம் போட போறாங்கடா. அம்மா அதெல்லாம் ஸ்கேமா இருக்குமா? நிஜமா தான்டா சொல்றேன். பாரு மெசேஜ் பாரு. இது ஸ்கேம் மெசேஜ்மா. ஸ்கேமா? அது எப்படிடா சும்மா ஸ்கேமா இருக்கும்? அது எப்படி 1 லட்சம் ரூபாவா சும்மா ஸ்கேம்னு சொல்லுவாங்க? விடுங்கம்மா. ஒரு நாள் நான் செத்து போறேன், அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நான் அடக்கம் பண்ணுங்க போங்க. சோம்மா ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை, வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சரி விடுங்க, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை பாத்துக்கலாம். காலம் என்ன இப்படியே இருந்துற போகுது. நீங்க காய போட்டு துணிலாம் மழையில நனைஞ்சிச்சு. பிரியாணி செஞ்சு தரீங்களா? நேத்து தானே சண்டேன்னு சொல்லி உனக்கு கறி குழம்பு வச்சு கொடுத்துருக்கு. டெய்லி கறி எடுத்து ஆக்குறதுக்கு உங்க அப்பா உனக்கு கசாப் கடைக்காரர் இல்ல. போ குண்டு குண்டு குலாப் ஜாம் செஞ்சு தரீங்களாம்மா? எது குலாப் ஜாமுனா? இங்க பாரு, நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு உங்க அப்பாவோட சொத்தை அழிச்சா கூட நம்மளால ஒரு நெய் பாட்டில் வாங்க முடியாது, புரியுதா? குலாப் ஜாமுனா வா. நல்ல சாம்பார், அவியல், ரசம், அப்பளம் வச்சு ஒரு வெஜ் மீல்ஸ். நீ முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல சாப்பாடா ஸ்வைப் பண்ணி பாக்குறத நிப்பாட்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அது செஞ்சு தரியா இது செஞ்சு தரியா உயிரை வாங்கிட்டு இருக்க. ரசமும் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன், வேணும்னா தின்னு, இல்லைன்னா பட்டினியா கிடந்து சாவு. ஐயோ என் பிள்ளை பாவம், காய்ச்சல் கொதிக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். அம்மா உனக்கு பிரியாணி செஞ்சு தரவா? குலாப் ஜாமுன்
இல்ல நீ கேட்ட மாதிரி சாம்பார் அவியல் வச்சு தரவா? நல்லா இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு இப்போ சாவ கிடக்கும் போது மட்டும் அது வேணுமா இது வேணுமான்னு கேளுங்க. என்னங்க காலைக்கு என்ன சமைக்கிறது? ஏதாவது பண்ணுடே ஏண்டி எதை பண்ணவா அதை பண்ணவா. சரி ஏதாவது பண்ணுனா இந்த உப்புமாவை தான் பண்ணுவியா? ஷோ என்னங்க மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது? ஏதாவது பண்ணுடி ஏண்டி எப்போ பார்த்தாலும் என்னையே கேட்டுட்டு இருக்கேன். சரி ஏதாவது பண்ணுனா இந்த ரசத்தை தான் பண்ணுவியா? ஸோ என்னங்க நைட்டுக்கு என்ன பண்ணட்டும்? ஏதாவது பண்ண இந்த ஏதாவது செய்யுங்க விடுங்க. ஏதாவது செய்வேன் அப்புறம் இதை ஏன் செஞ்சா அதை ஏன் செஞ்சேன்னு என் உயிரை வாங்குவீங்க. சொல்லுங்க ஏதாவது. சரி அப்போ விடு. நைட்டுக்கு நல்ல சப்பாத்தியா போட்டு சப்பாத்திலாம் செய்ய முடியாது. காலையில் உள்ள உப்புமா இருக்கு அதையே சாப்பிடுங்க. என்னங்க நாளைக்கு காலையிலுக்கு என்ன செய்யட்டும்? ஒரே குழப்பமா இருக்குங்க. சொல்லுங்க. ஐயோ கால்லாம் சரியான வலி. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. அந்த காய்கறிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைடா. என்னால ஒரு வேலை செய்ய முடியாது. நடக்கவே முடியாது. ஒரு இன்ச்சு நடக்க முடியாது என்னால. யாரும் அது வேணும் இது வேணும்னு கேட்டேன் உயிரை வாங்காதீங்க. சப்பா என்னங்க சத்தம் அது? அது ஏதோ பக்கத்து வீட்டு சண்டை. எது? எல்லாம் அவன் ஃப்ரெண்டு சீலாவும் நிர்மலாவும் தான். ஐயோ டேய் இவதனோட இவ்வளோ நேரம் கால் வலிக்கு ஒரு இன்ச்சு கூட நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்மா. இங்கே பாரு இந்த மார்க் விஷயத்தை பற்றிலாம் என்கிட்ட பேச வர்றது உங்கள் அப்பா கிட்ட போய் பேசிக்கோ போ. ஸோ அடிக்கிற வேலை நீ வேற ஏன்டா எரிச்சப்படுத்திக்கிட்டு சொல்லுடா என்னடா உனக்கு வேணும்? உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா. இந்த வயசுலேயே உனக்கு லவ்வா? ஐயோம்மா அது இல்லைம்மா. அப்போ நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்கல்ல புதுசு. டிஃபன் பாக்ஸா? மா கதவை திறங்கம்மா. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா ப்ளீஸ்மா. என்னங்க நான் கடைக்கு போயிட்டு வாங்க. இப்போ தானடி கடைக்கு போயிட்டு வந்தேன் மறுபடியும் போய் சொல்றேன். ஐயோ வெங்காயம் சொல்ல மறந்துட்டாங்க. போயிட்டு வாங்க. இந்தாடி உன் வெங்காயம். என்னங்க தக்காளி மறந்துட்டாங்க. அதை மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். போங்க. ஏன் என் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஒண்ணுனா ஞாபகம் வருமா? இப்போ தான் கடைக்கு போனேன் அதெல்லாம் போக முடியாது. புடி. அப்படி பார்த்தா உங்களுக்கு வாரத்துக்கு 4 நாள், மாசத்துக்கு 16 நாள், வருஷத்துக்கு 192 நாள், 20 வருஷத்துல 3840 நாள்ல ஒரு நாளைக்கு 5 தோசை வச்சா கூட 19200 தோசை உங்களுக்கு சுட்டு கொடுத்துருக்கேன். அதுலயும் சில தோசை பிஞ்ச தோசை, சில தோசை கல்லு தோசை, முட்டை தோசை கிடைக்குமா, வெங்காய தோசை கிடைக்குமா, இதுல சட்னி நல்லா இருந்தவரை எக்ஸ்ட்ரா 4 தோசை. அப்போ நான் எத்தனை தடவை உங்க மேல கோவப்படணும்? தோசை மட்டும் இல்ல காஃபி போடு தலைவலிக்கு, காஃபி போடு எரிச்சலா இருக்கு, காஃபி போடு டென்ஷனா இருக்கு. எனக்கு தலைவலி வந்தாலும் நான் தானே காஃபி போடணும். தக்காளி மட்டுமா இல்ல வேற எதுவும் வாங்கணும்? போங்க யோசிச்சு சொல்றேன். டூர் போகணும்பா. எல்லாரும் டூர் போறாங்க. அறிவு இருக்கா உனக்கு? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அசால்ட்ட டூர் போகணும் பைசா தாங்க கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பைசாவும் உங்க அப்பாவோட வேற துளி மனசுல வச்சுக்கோ. என்னங்க எங்க அக்கா பொண்ணுக்கு அடுத்து வர கல்யாணம் வருது. குடும்பமா போயிட்டு வந்துருவாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. வெறும் 5000 ரூபாய் போய் செஞ்சா போதும். அடுத்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.